2.25 சென்ட் லேண்ட் ஏரியால ஒரு சூப்பரான 2BHK சிம்ப்ளெக்ஸ் டைப்ல இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோங்க. டோட்டலா பார்த்தீங்க அப்படின்னா 27 அடி அகலம் 45 அடி நீளத்துல இந்த வீடு சூப்பரா பிளான் பண்ணி கட்டி கொடுத்துருக்காங்க. சுத்தியுமே பாருங்க கம்ப்ளீட்டா வீடுங்க ஆயிடுச்சுங்க. நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ள இந்த வீடு வந்து லொக்கேட் ஆயிருக்குதுங்க. ஒரு சூப்பரான ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சிவில் ஒர்க்லேயே வந்து கம்ப்ளீட்டா க்ரூ காடி ஒர்க்ல உடன் ஃபினிஷிங்ல பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஜெக்ஷன் ஒர்க் பண்ணி அதில் நமக்கு ஸ்பாட் லைட்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. லேசர் கட்டிங் கிரில் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக லெஃப்ட் சைடில் பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக டெக்ஸ்சர் பட்டி பண்ணி கார்டனிங் ஸ்பேஸ்க்கும் தனியாக வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாலும் ஒரு சின்ன ப்ரொஜெக்ஷன் கொடுத்து அதுலேயே வந்து ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே லேசர் கட்டிங் ஷீட் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப யூனிக்காக இருக்குங்க. கிரே வித் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் எலிவேஷன் வேறு லெவலில் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே என்ட்ரு ஆகும்போது கார் பார்க்கிங்க்கு ரேம்ப் வந்து நல்ல ஒரு ப்ராப்பரான ஸ்லோப்பில் கொடுத்துருக்காங்க. சென்டரில் வந்து ஸ்டெப் அமைச்சு கொடுத்துருக்காங்க. எம்எஸ்ல வந்து கேட் கொடுத்து நீட்டாக உடன் ஃபினிஷிங்கில் வந்து பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபோல்டபுள் கேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே வந்ததுமே நல்ல ஒரு ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் பார்த்துட்ருக்கோம். கார் பார்க்கிங்கோட மெஷர்மெண்ட் 16க்கு 14 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் இந்த பார்க்கிங்கோட ஸ்பேஸ் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. பார்க்கிங் டைல் வந்து நமக்கு ஃப்ளோரிங்க்கு வந்து லே பண்ணி கொடுத்துருக்குறாங்க. 10 ஃபீட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பெரிய வால் டைலும் மேலே வரைக்குமே லே பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சீலிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து டெக்ஸ்சர் டிசைன் பண்ணி சுற்றியுமே வந்து ப்ரொஃபைல் லைட்ஸ் வந்து அமைச்சு கொடுத்துருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப யூனிக்காக இருக்குதுங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய போர்ட்டிகோ ஏரியாவில் இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம பார்த்துறோங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு சூப்பரான அவுட்டர் டாய்லெட் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. டாய்லெட் பார்த்தீங்க அப்படின்னா 5க்கு 4 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து நமக்கு வெஸ்டர்ன் கிளாசட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. அது போக ஷவர் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் கிளாசட் வாஷ் பேஷன் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இல்லை இபிக்கான ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அவுட்டர் ஸ்டேர்கேஸ் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஒருலேயே 2 பெட்ரூமாக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு 5க்கு 7 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் நல்ல ஒரு பெரிய சைஸில் வந்து டீக்வுட் ஃப்ரேம் கொடுத்து டீக்வுட்லேயே வந்து மெயின் டோர் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் டைப்பில் வந்து கிளாஸும் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரானைட் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ரைசருக்கு டைல் லே பண்ணி கொடுத்து நீட்டாக கிரானைட்டில் நோசிங் ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான பேட்டர்னில் வந்து இந்த மெயின் டோர் அமைஞ்சிருக்குதுங்க. டோருக்கு சூஸ் பண்ணியிருக்கிற கலர் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் கலர் மாதிரி இல்லாமல் பிளாக் கலர் மாதிரி இல்லாமல் இது ஒரு சூப்பரான பேட்டர்னில் வந்து கலர் வந்து காம்பினேஷன் சூப்பராக சூஸ் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே வந்ததுமே 10க்கு 16 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் நல்ல ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க. 4x4 யூபிவிசி விண்டோ ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக கம்ப்ளீட்டாக ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி மிடில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பிவிசியில் வந்து பேனலிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. சுற்றியுமே வந்து ப்ரொஃபைல் லைட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப யூனிக்காக இருக்குங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சவுத் சைடு வால் ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட்டாக வந்து டிவி யூனிட்காக பிளான் பண்ணியிருக்காங்க. ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடில் பேனலிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஷோகேஸ்க்கான ப்ரொவிஷன் இருக்குதுங்க. அது போக டிவி யூனிட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செட்டாப் பாக்ஸ் வைக்கிற மாதிரி பேஸ் யூனிட்ஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. பூஜா யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா கிழக்கு பார்த்த மாதிரி அமைச்சு கொடுத்து அதுலேயே வந்துட்டு உள்ள நமக்கு லைட்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குது. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குதுங்க. ஃபேஸிங் பிளாட்டில் ஈஸ்ட் ஃபேஸிங் ஃபேஸ் பண்ண மாதிரி மெயின் டோர் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. வீட்டோட கிச்சன் பார்க்கலாங்க. வீட்டோட கிச்சன் 11க்கு 10 அப்படின்ற மெஷர்மெண்ட்ல அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ கிச்சன் பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா 10 ஃபீட் வரைக்குமே கம்ப்ளீட்டாக வால் டைல் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லாஃப்ட் கவரேஜ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஃப்ட் கவரேஜ் ஒர்க் மேலே ஃபுல்லாகவே அந்த எல் டைப் ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக வந்து நமக்கு ஸ்லாப் ஃபிக்ஸ் பண்ணி அதுலேயே வந்து நமக்கு நீட்டாக டோர் போட்டு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கடப்பா செல்ஃப் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு டேபிள் டாப் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து கிரானைட் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நோசிங் ஒர்க் எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக ரெடிமேட் பார்ட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்க் அமைச்சு கொடுத்துருக்காங்க. நல்ல தண்ணி உப்பு தண்ணிக்கு தனித்தனியாக டேப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆரோ வாட்டருக்கான ப்ரொவிஷன் இங்கே இருக்குதுங்க. பேஸ் யூனிட்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கட்லரி யூனிட்லேருந்து ஆயில் புல் அவுட் எல்லாமே வந்து ரொம்ப நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ மாடுலர் கிச்சன் வேறு லெவலில் நல்ல ஒரு கலர் காம்பினேஷனோட சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக வீட்டோட ஸ்மால் பெட்ரூம் கிட்ஸ் பெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா 10க்கு 11 அப்படின்ற மெஷர்மெண்ட்ல அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ இதுலேயே நமக்கு ஃப்ளோரிங்க்கு வந்து 2x4 டைல் தான் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. 4x4 யூபிவிசி விண்டோ ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படியே பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லாஃப்ட் கவரேஜ் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. கடப்பா செல்ஃப் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ரெடிமேட் டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் வீட்டோட டாய்லெட் அட்டாச்சு டாய்லெட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 4.5க்கு 7 அப்படின்ற மெஷர்மெண்ட்ல அமைஞ்சிருக்குதுங்க. இங்கேயும் 10 ஃபீட் வரைக்கும் மேட் ஃபினிஷிங்ல டைல் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. வென்டிலேட்டர் 2
2x2 ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஷவர் கனெக்ஷன் இருக்குதுங்க. அது போக வந்து வெஸ்டர்ன் கிளாஸட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சைடில் சோப் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. ஸ்பேஷனும் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணியிருக்கிற டோர் பார்த்தீங்க அப்படின்னா பிவிசி டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே கட்டப்பட்ட 2BHK வீடுங்க. சிம்ப்ளக்ஸ் டைப்பாக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட லேண்ட் ஏரியா 2.25 சென்ட்டுங்க. பில்டப் ஏரியா 1030 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு சூப்பராக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படியே பேரலாக பார்த்தீங்க அப்படின்னா 10க்கு 16 மெஷர்மெண்ட்டில் அமைஞ்ச மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துட்டு இருக்கிறோங்க. ஸோ இங்கேயும் கடப்பாக செல்ஃப் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதேமாரி உள்ள என்ட்ரானதுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பேக் சைடு வாலில் வந்துட்டு கம்ப்ளீட்டாக லாஃப்ட் கவரேஜ் ஒர்க்கு, டபுள் டோரில் ஒரு வால்ட்ரோப் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. யூபிவிசி விண்டோ 5/4 வந்து வென்டிலேஷனுக்காக ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஒரு சூப்பரான அட்டாச்சு டாய்லெட் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. 4:30க்கு 7 அப்படின்ற மெஷர்மெண்ட்ல இங்கே பண்ணி கொடுத்துருக்காங்க. வெட்டிஃபை டைல் 10 ஃபீட் வரைக்கும் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஷவர் கனெக்ஷன் இருக்குதுங்க. வென்டிலேட்டர் 2/2 ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சோப் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் இருக்குதுங்க. வாஷ் பேஷன் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஷவர் கனெக்ஷன் இருக்குதுங்க. வெஸ்டர்ன் கிளாஸட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான்ஸ்கிட் டைல் வந்து ஃப்ளோருக்கு வந்து லே பண்ணியிருக்காங்க. கான்டெம்பரரி ஸ்டைலில் இந்த வீடு வேற லெவலில் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே கட்டப்பட்ட 2BHK வீடுங்க. வேற லெவலில் பிளான் பண்ணி கொடுத்து ரூம்ஸ் எல்லாமே நல்ல ஸ்பேசியஸாகவே வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிழக்கு பக்கம் நல்ல ஷெட் பேக் கொடுத்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு ஆள் தாராளமாக இடிக்காமல் நீட்டாக போயிட்டு வரலாங்க. அந்தளவுக்கு ஷெட் பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஷெட் பேக் ஏரியாலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோரிங் வந்து டைல் தான் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ வீட்டோட ஜலமூலையில் பார்த்தீங்க அப்படின்னா சம்பு போர்வெல் அமைஞ்சிருக்குதுங்க. மோட்டாருக்கான ப்ரொவிஷன் வந்து இங்கே இருக்குதுங்க. வீட்டை சுற்றியுமே பாருங்கள் நல்ல ஸ்பேஸ் கொடுத்து செட் பேக் கொடுத்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க நீட்டாக. ஸோ இந்த வீடு ஃபுல் ஃபினிஷிங் ஆயிடுச்சுங்க. இம்மிடியட்டாக நீங்கள் வந்து ஆக்குபை பண்ணலாம். எல்லா வேலைகளுமே முடிஞ்சு நீங்கள் டேரெக்டாக வந்து இனியேஷனை மட்டும்தான் பண்ணணுங்க. ஸோ அந்தளவுக்கு இந்த வீடு வந்து நீட்டாக வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட அவுட்டர் ஸ்டேர் கேஸ் நீங்கள் நாளைக்கு ஃப்ளோர் எக்ஸ்டென்ஷன் பண்ண போகிறீங்க, இல்லை மேலே ஓப்பன் டெரியஸ் போகணும் அப்படின்னா அவுட்டர் ஸ்டேர் கேஸ் பார்த்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸுக்கு வந்து நீட்டாக சிமெண்ட் மாட்டர் ஃபினிஷ் பண்ணி பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எம்எஸ்ல வந்து ஹேண்ட் ரைல் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் வந்து ஒரு நீட்டான ரைசரில் வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே வந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா நீட்டாக ஃப்ளோர் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்து பில்லர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து டம்மி காங்கிரீட் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு நீங்கள் ஃப்ளோர் எக்ஸ்டென்ஷன் பண்ணுற மாதிரி தான் இந்த வீடு வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே வேணுனாலும் நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் வந்து இந்த பில்லர்ஸ் எல்லாமே வந்து காங்கிரீட் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வந்து ஸ்டீல் மட்டும் லேப் பண்ணி மேலே எடுத்துக்கலாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா வாஷிங் ஸ்டோன் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இப்போ துணி காய போடுற கம்பி அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஓவர் ஹெட் டேங்க் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த வீட்டை சுற்றியுமே பாருங்கள், கம்ப்ளீட் 360 டிகிரி காட்டுறேன். ஃபுல்லாகவே வீடுங்க ஆயிடுச்சுங்க. எல்லா பக்கமே வந்து வீடுங்க இருக்குது. சுற்றியுமே வந்து குடியிருக்கிறாங்க. ஸோ நாளைக்கே இந்த வீடு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி இம்மிடியட்டாக ஆக்குபை பண்ணலாம். அந்தளவுக்கு எல்லா வேலைகளும் முடிஞ்சுது. சுற்றி வீடுகளும் இருக்கிறதுனால இம்மிடியட்டாக நீங்கள் வந்து குடி வரலாங்க. இதே ஏரியாவில் லேண்டும் இருக்குதுங்க. ஸோ உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்றவாறு நாங்கள் வந்து கட்டியும் கொடுக்குறோங்க. ஸோ லேண்ட் ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷனாகவும் நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பேங்க் லோன் ஆப்ஷன் இருக்குதுங்க. இந்த வீட்டுக்கு 80% வரைக்கும் பேங்க் லோன் அவைலபிள் இருக்குதுங்க. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது கோயம்புத்தூரில் இடம் வீடு பார்த்துட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ண சொல்லுங்கள். அல்லது லிங்க் ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டுங்க. துடிலூர் பக்கத்தில் மணிக்காரன் பாளையம் அப்படின்ற லொக்கேஷனில் தான் வந்து இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க. ஃப்ரீ டைமில் அவசியம் விசிட் பண்ணுங்கள். ரொம்ப நாள் இந்த வீடு இருக்காதுங்க. ஸோ இந்த மாதிரியான ஃபினிஷிங் இருக்கிற வீடெலாம் வந்து சீக்கிரமாக சோல்ட் அவுட் ஆயிரும். ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் விசிட் பண்ணுங்கள். இந்த வீட்டோட பட்ஜெட் 60 lakhs ஓனர் கோட் பண்ணுறாருங்க. நெகோஷியபிள் ப்ரைஸுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் மற்றும் ஒரு நல்ல சந்திக்கலாம்.